ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் இரண்டாம் பகுதி 74வது தலைப்பு. விவாகம். ஏன் பால்ய விவாகம்? தொடர்ச்சி. வேதம் ஓதிய வேதியர் கோர்மழை, நீதி மன்னர் நெறியினர் கோர்மழை, மாதர் கற்புடை மங்கையர் கோர்மழை, மாதம் 3 மழையெனப் பெய்யுமே என்று சொல்லியிருக்கிறது. இதிலே நீதி மன்னர் நெறி என் ஜூரிஸ்டிக்ஷனில் அதிகார எல்லைக்குள் இல்லாத விஷயம். அதனால் அதை பற்றி நான் கவலையோ சந்தோஷமோ படுவதற்கு பொறுப்பாளி இல்லை. ஆனால் வேதியரை வேதம் ஓத பண்ணுவதும் மாதர்களை கற்பு நெறி தவறக்கூடிய சான்ஸ்களுக்கு காட்டிக் கொடுக்காமல் காமம் புகும் முன்பே பதியை ஈஸ்வரனாக பாவிக்க கொடுத்து அப்புறம் அவன் ஒருத்தனையன்றி மனசு கொஞ்சங்கூட சலிக்காத பாதிவிரத்தியத்தை ஏற்படுத்தி தருவதும் என் பொறுப்புதான். இந்த இரண்டுக்கும் என்னால் ஆனதை செய்ய வேண்டும் என்றுதான் ஓயாமல் நினைத்து கொண்டு எதையாவது திட்டங்களை போட்டுக்கொண்டிருக்கிறேன். கோல் ரொம்பவும் எட்டத்தில்தான் இருக்கிறது. என் பிரயத்தனத்தை விட ஜாஸ்தி வேகத்தோடு அது விலகி விலகி போய்கொண்டே இருக்கிறது. அதற்காக இந்த ரேஸில் நான் ஓய்ந்துவிடக்கூடாது. அல்லது இப்போது வந்திருக்கிற நாகரிக போக்குகள்தான் சரி என்று ஆமாம் பூசாரியாக தலையாட்டி விடவும் கூடாது. போனது போனதுதான், சீர் செய்து சாத்தியப்படாது. இப்போது ஏற்பட்டிருக்கிற கலிப்பிரவாகத்தை தடுத்து மாற்றுவது நடக்காத காரியம் என்று விட்டுவிடுவதற்காக என்னை இங்கே இந்த பீடத்தில் உட்கார்த்து வைத்திருக்கவில்லை. அனாதி காலமாக இந்த தேசத்தில் உயர்ந்த நிலையில் இருந்து வந்திருப்பதும் 2000 வருஷமாக இந்த மட்டம் பரிபாலித்து வந்திருப்பதுமான வேத அபிவிருத்தியையும் ஸ்திரீ தர்மங்களையும் என் காலத்தில் நான் வாயை மூடிக்கொண்டு வாரி கொடுத்துவிட்டு ஜெகத்குரு பட்டம் சூட்டிக்கொண்டு சாக்ஷாத் பகவத் பாதாளின் பெயரை வைத்து கொண்டிருந்தால் அதைவிட பெரிய தோஷம் எதுவும் இல்லை. பகவான் கீதையில் சொன்ன மாதிரி ஜெயாபஜயம் அவன் கையில் இருக்கிறது என்று விட்டுவிட்டு நான் பாட்டுக்கு முன்வைத்த காலை பின்வைக்காமல் என் பிரயத்தனத்தை விடாமல் பண்ணிக்கொண்டேதான் போக வேண்டும். ரிசல்ட் என்னுடைய சின்சியாரிட்டியையும் அந்தரங்க சுத்தத்தையும் தபசையும் பொறுத்து அமையும். கணிசமான பலன் இதுவரைக்கும் ஏற்படவில்லை என்றால் என் சின்சியாரிட்டி போதவில்லை, என் மனசு சுத்தமாகவில்லை, என் தபஸ் குறைச்சல் என்றுதான் அர்த்தம். லோகம் என்னை எத்தனை ஸ்தோத்திரம் பண்ணினாலும் எனக்கு இப்படித்தான் தோன்றுகிறது. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.